அதிகாரம் 18வது வசனம். 1 John chapter 2 verse 18. It says, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகின்றோம். Little children, it is the last hour, as you heard that the Antichrist is coming. Even now, many Antichrists have come, by which we know that it is the last hour. நமக்கு அந்தி கிறிஸ்து வருவார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம், அது தெரிந்திருக்கின்றோம். அது கடைசி காலங்களிலே வருகிறவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், there was one antichrist that he will come at the last days. But அதுக்கு முன்பாகவே there are many antichrists have come, so that we know that the last day is close by, it's nearby. பார்த்தீங்களா? ஸோ இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் வருகிற அந்தி கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த நாட்களில் இன்னும் அதிகமான அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்துட்டாங்க. they all come here. ஸோ அவங்க எங்கேருந்து வந்தாங்க? from where they come? அவங்க நம்மளில் ஒருத்தராக இருந்தாங்க, அப்புறம் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அவங்க நம்மளோடு இருக்கவில்லை. அவர்கள் தனியாக பிரித்து கொண்டு அவர்களை அறியும்படியாக they went away from us. They are the Antichrist now in this world, not the Antichrist who will be coming at the last days. ஸோ அப்போ இந்த அந்தி கிறிஸ்துகள் இந்த உலகத்தில் வந்திருக்காங்க என்று சொல்லி, அதனால் நீங்கள் யாராவது உடனே இப்பொழுது சமீப காலம் சீக்கிரத்தில் ஆண்டவருடைய நாள் வந்துடும் என்று சொன்னால் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. Still has the time, because the Antichrist, it has to come in the last day of Jesus Christ. So that is, we are waiting for that. அதுக்கு அப்புறம்தான் தேவனுடைய நாள் வரும், கடைசி நாள் வரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லும்படியாக வேத வசனத்தில் வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 24 சொல்லப்படுகிறது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று நம்ம வாசிக்கின்றோம். அப்போ கள்ள கிறிஸ்துக்கள் அண்ட் கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே யாரையுமே அவங்க வஞ்சிக்கிறது இல்லை. தெரிந்து கொண்ட நம்மை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மை அவர்கள் என்ன செய்வாங்களாம்? வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லுது. For false Christ and false prophets will rise and show great signs and wonders to deceive, if possible, even the elect என்று சொல்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கி ஆலயங்களில் பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால், இப்படியே ஒரு கையை வச்சு காட்டினாங்கன்னா எல்லாம் அப்படியே விழுந்துடுறாங்க. people, they all fall down, and even they touch a cassette and they fall down. Even they touch something and they fall down. We see that so many things are happening in the churches. We could not believe that how it happened. This man is an ordinary man, we know that. But how come that when he just say fire, everyone fall down? And நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா அந்த அங்கே உள்ள நடக்கிற அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்கும்போது the way they cry, they shout, it is not from the Holy Spirit. You can see கூச்சலும் போட்டுக்கிட்டு அங்கங்கே உருண்டு பிறழுறத பார்த்துருப்பீங்க சபைகள் இல்லையா? So that cannot be from the Holy Spirit. Holy Spirit will not do like that. அப்போ இங்கே வார்த்தை சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, சபையில் உள்ளவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். So that we'll be wondering how come it is happening like that.
ஈவன் வஞ்சிக்கிற ஆவிகள் கூட பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும், செய்யக்கூடும். கேட்டிங்களா? ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது அவர்கள் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அவர்களை இப்படியாக வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். So the false Christ and the false prophets will rise and show great sign and wonders, and also they will deceive the people of elect என்று சொல்லும்படியாக இருக்கிறது. Why it's all is written there, we should not be taken away because of these all the false teachings and the false wonders and the signs, so we should not go. So many people they go after that. கேட்டிங்களா? ஸோ அற்புதத்தை தேடியும் அடையாளங்களையும் தேடியும் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? They will go away from the faith later. So they gave only for not for the word of God, but not for any other things except miracles. அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஏனென்றால் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இவைகள் நடக்கும் என்று சொல்லும்படியாக it's a happening in many churches, and happening in many places. So all the miracles and wonders and நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அநேக நேரங்களில் நமக்கு வந்து we don't have that to discern the spirit, so that whatever we see, whatever we look upon and we believe, that's what we do it. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த மாதிரி எச்சரிப்பை கொடுக்குறாரு. Even the people they will say in my name, they will say I am the Christ. So கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லும்படியாக the false Christ, they will claim themselves they are Christ, so they will be on this earth, so they will come என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லப்படுதுன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் ஈவன் கள்ள போதர்கள் என்று சொல்லும்படியாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா they will deny the Christ and who comes in the flesh. ஸோ இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்தவரை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? they will deny. ஸோ நம்ம நிறையா பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா they will come that they believe in Jesus Christ, but ultimately they will want us to believe that he is not the Son of God or he is not the God. That's what they will try to make things. So we can see that Mormon and Jehovah Witness, they will come and tell that we believe Jesus Christ. When you make them to end that, they will bring another gospel, and then they will twist the word of God from the Bible for us to not to believe that Jesus is the Christ. So அதனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா so they are the deceiving people, taking away the faith of the elites. ஸோ இது கடைசி காலங்களில் அது நடக்குங்கிறது இப்போமே அது நடக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படின்னா 2 Thessalonians chapter 2 and 9 and 10 வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர்ஸ் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தில் the coming of the lawless one is according to the working of Satan will all power, signs and lying wonders என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் பொய்யான காரியங்களும் பிசாசினால அது உண்டாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். The coming of the lawless one is called. அது இது இங்கே யாரை சொல்லப்படுகிறது என்றால் அந்த the last daysல வருகிற ஆன்டி கிரைஸ்ட் எப்படி இருப்பானா, how that he will do all the wonders and the mighty powers, and he has the power through the whole world among the people. அவன் என்ன பண்ணுவானா, அவன் சொல்லப்படுகிறது the அக்கிரமக்காரனுடைய வருகை என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். The Antichrist who will be coming in the last days, அவன் எப்படி வருகிறானா, சாத்தானுடைய செயலின்படி அதிகாரத்தோடு. The power is given by Satan to the Antichrist, those who is going to come in the last days. And அவனும் என்ன பண்ணுவானா, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அவன் செய்வான் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அதற்கு ஈடாக இப்பொழுதும் ஈவன் the people who are people that many antichrist, those who have come
they are one of us and went away, they will also do the same thing என்று சொல்லும்படியாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதனால தான் பார்க்கும்போது ரொம்ப, and I just remember, when I was in Dubai, I don't know, so அப்போலாம் பார்த்தீங்கன்னா, so there one famous, what is called, the prophets. So he came to that church and he was preaching. And normally people has to stand in the line to go and ask him about the prophecy. So அவரை பார்த்த உடனே then I have something feeling that some other power he has. Not the power of Christ, not the gift of the prophets, prophecy. But as I look at him, that I could see, on those days, long back, and some power he has, but not the power of Christ, God. And it was proved later in many places, but it's not from God. And it's all failed, the prophecies and everything. So it happens. The people will be on the queue. Like குறி சொல்கிற மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுவாரா என்று சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் they will be standing for him. And I was wondering, how come this like that? Prophecy is not like that. Whoever comes and tell him the prophecy, that's not the way the God's prophecy works, even according to the Bible. But even I looked at him, that I thought he may be having another power, and he is doing like that. So finally it was gone. So that's the way that happens. That's why, because of somebody is doing something miracle and wonder, even in the name of Jesus, devil is a deceiver. Another instance I tell you, one person, and he was possessed by the evil spirit. He came to the church. The pastor had the power, and he was delivered. After sometimes he was disappeared. He never came to the church. He started in a room that, like, I have gift of the prophecy. He started telling the prophecy to the people. So most of the people, they started going to him. But in the pastor பார்த்தாரு, என்னடா நம்ம சர்ச்சில் வந்ததுனால he was being delivered. How come this guy got prophecy? And he went there to the room. He was putting a Jesus photo, and then he was giving prophecy to everyone in the name of Jesus Christ. So this man, because he was an anointed person, he has that the discerning power, spirit. So he could see that that man is doing with some other power. இவர் போன உடனே அந்த ஆள் என்ன சொன்னான்னா, பாஸ்டர் இங்கே ஏன் பாஸ்டர் வந்தீங்க என் பொழப்ப கெடுக்கிறதுக்கு அப்படி. So because he knows about him, this pastor, he's been an anointed person, உடனே அவன் சொல்லிட்டான், எதுக்கு ஏன் பொழப்ப கெடுக்கங்க வந்துட்டீங்க அப்படின்னு. So how then it's going on this? And many people even they say in the name of prophecy, like குறி சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம் உலக காரியங்களை. Even Christians, they started telling like that. Even the believers, they call so-called believers, sometimes it happens. So அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா it's always reminders there is an antichrist is going to come, and how that he will have a power. The same way now that's for us to be reminded and to be careful, and we should not be taken away because of the sign and the wonders and the fall in அற்புதங்கள். ஏன்னா அது பொய்யான அற்புதங்களை செய்வார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறதையே பார்க்கின்றோம். ஸோ மேத்யூ சாப்டர் 24:5 நீங்கள் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். They will go to that extent that to say that I am just like Jesus. They will go to that extent. கேட்டீங்களா? ஸோ that is very dangerous. It's கல்லது கிறிஸ்து என்று சொல்லும்படியாக நீ என்கிட்ட ஜபத்துக்கு வா, நான் இயேசுகிட்ட ஜபம் பண்ணுறேன், அவர் உனக்கு செய்வார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அநேகர் வந்து they will lift up their standard in such a way they are something equal to God, Jesus Christ.
ஸோ தரிசெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங்ஸ். ஸோ அப்படியாக இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ அதனால் பிகாஸ் மெனி பீப்புள் வில் கம் in my name and saying that I am the Christ and will deceive many என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். கேட்டிங்களா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இவைகளை குறித்து சொல்லப்படுகிற சில வசனங்களை நம்ம வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 2வது வசனம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இட் சேஸ் 2 Peter chapter 2 verse 1ல் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்களும் இருப்பார்கள். Everything, these are all the people like an antichrist. Anything they do against God and His word and deny Jesus Christ, they are antichrist. He may be a false prophet, or he may be a false preacher, and he may even claim that I am a Christ. It's all, antichrist work they do. பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். Very clearly it says how that they will be condemned, the false prophets and the false teachers. Because they are the deceiving spirit and they are deceived people, how they will be get into the wrath of God இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா we have to be very fearful in all the things. கேட்டிங்களா? ஸோ there were also false prophets among the people, even as there will be false teachers among you. எப்படி false prophets இருக்காங்களோ and they are the same way the false teacher also will be with you, will be in you. And you will secretly bring in destruction heresies, even denying the Lord who bought them, and bring on themselves and they'll send to destruction. அப்பனா என்ன துணிகரமான ஒரு பாவத்தை செய்கிறவர்களாக இருப்பாங்க பாருங்க. இந்த கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் துணிகரமான பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம். சரிங்களா? So they say that they will secretly bring in destructive heresies, even denying the Lord who bought them, and bring on themselves, and they will lead us to destruction என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். John 1:13 சொல்லப்படுது whoever பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன an example I will tell you. A senior pastor, and God used him for miracles and other things. So I met him in another friend's house here in America. He's a senior man from India. He said John 1:3 என்ன எழுதி இருக்கு பாருங்க. 1:13 யோவான் 1:13 whoever born of blood and not of the will of the flesh nor of the will of the man but of God, who were born not of blood nor of the will of the flesh nor the will of the man and but of God என்று எழுதப்பட்டிருக்குது. ஏனென்றால் சொல்லிட்டு ஒரு மாம்சத்தின் சித்தத்திலும் அல்லது இரத்தத்தினாலும் அல்லது என்ன சொல்கிறது the blood and the flesh and the will of a man. கேட்டிங்களா? ஸோ மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். That's what it says. So he told me these words. Then he told me we are doing a project on these words. பார்த்தீங்கன்னா so who were born not of blood, not of the will of the flesh, not will of the man, and they are but of God என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி சொல்லும்போது but as many as received him and who believed him, to them that God gave the power of the power as a right to be a children of God. That's what the previous one. That's why it says அப்படி ஆண்டவரை நாம் விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவருடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே they are not the will of the blood or will of the flesh but of God அப்படின்னு எழுதியிருக்குது.
அதை வச்சுட்டு சொல்கிறாங்க, இதில் நாங்கள் ஒரு தீசிஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆம்பளையை பெண்ணாக்கலாம், பெண்ணை ஆம்பளையை ஆக்கலாம், பாஸ்டர், அண்ட் இட் வில் காஸ்ட் அபவுட் 10 lakhs rupees அப்படின்னு என்கிட்ட குறிப்பாக சொன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அப்படின்னு. ஏன்னா அவர் சீனியர் பாஸ்டர், அவர்கிட்ட போய் நம்ம ஏன் தர்க்கம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எப்படி பண்ணி உங்களுக்கு மோசஸ் ஹவு யூ கேன் சே தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சுத்தமாகவே எனக்கு இது புரியலை ஒன்றும். ஏன்னா ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ ஃபர்தர் அண்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். அண்ட் வாட் டைப் ஆஃப் மேன் தட் ஹி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் வேர்ட். திஸ் இஸ் a simple word இட்ஸ் given. ஒரு மனித சித்தத்தினாலும் நம்முடைய ஒரு மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறக்காதவன் தேவனால் பிறந்தவன் இருக்குது. ஸோ we are all born out of the flesh and the blood and the will of the man. That's what we born. But ஆண்டவருக்குள்ள வரும்போது then we became the will of the Father. That's what it written. இதில் எப்படி ஆணை பெண்ணையும் பெண்ணை ஆணும் ஆக்கிறது? I could not understand. I told him, I'm sorry about it. I just get away from him from the day. I don't have anything at all. So பாருங்க, so how that people they'll, even I could not believe how a man of God that he can talk like that with these words without knowing it. Simple word, கேட்டிங்களா? நீ தமிழை வாசிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது, கேட்டிங்களா? ஸோ 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுறதே பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். Because many people they will follow the false prophet, the false teachers, and பார்த்தீங்கன்னா, and many will fall their destructive ways, because of whom the way of the truth will be prospered. அப்போ ஆண்டவரை தூசிக்கிற மாதிரி அவர்களுடைய வார்த்தைகளை மாற்றி சொல்லுகிறத ஜனங்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். And again it says on the 3rd word, by covetousness they will exploit you with the deceptive works for a long time. Their judgment has not been idle, and their distractions does not slumber. They are sure they will get the God's wrath and the punishment, the condemnation. The people who are the false teachers and they deceive people, so with this all these their own words. So அதுக்காக சொல்லப்படுறதை பார்க்கின்றோம். அதனால பார்த்தீங்கன்னா, because we have a lot of respect for the man of God. Certainly we should respect them, but it doesn't mean that whatever he says that to be obeyed, because until unless it's go with the word of God. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறனால நான் எப்படி அதை தட்டுறதுங்கிறது இல்லை. இஃப் இட் இஸ் அக்செப்டபிள் அண்ட் இஃப் இட் இஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இஃப் இட் ப்ளீஸ் அ காட் வி கேன் டூ இட், அதர்வைஸ் நோ வி கேன் நாட் டூ தேட். பார்த்தீங்களா? ஸோ அதனால் அதுதான் பார்த்தீங்கன்னா, வி ஷுட் நோ த வேர்ட் ஆஃப் காட் ஸோ தட் வி நோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இஸ் த்ரூ ஃப்ரம் காட் ஆர் ஃப்ரம் அ மேன். ஸோ அதுக்காக சொல்கிறதை பார்க்கின்றோம். அந்த பேதுரு 2:4 தான், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாய வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். The judgment has not been idle and their distractions does not slumber. கண்டிப்பாக அவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். So we have to get away such a people. So that's what it says. And 1 Timothy 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுது. 1 Timothy chapter 4:1, now the Spirit expressly says that in later times some will depart from the faith, giving heed to deceiving spirits and doctrine of demons. எப்படிப்பட்ட அந்த உபதேசத்தினால் அநேகர் விசுவாசத்தில் விலகி போவார்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். We see simple thing also sometimes பார்த்தீங்கன்னா, people go away from their faith. நல்ல ஆண்டவரை தெரிஞ்சு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. Then afterwards with the deceiving things, and then they will say it's not necessary.
கேட்டிங்களா? இப்போ சிலவங்க அந்த ஞானஸ்தானத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க they will not say anything. So these people, and how come they go away so soon from the faith? They will say there is no need for baptism. Because baptism எடுத்தவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஸோ அதனால் எதுக்கு அவசியம் இல்லை. So how much that they have been deceived, how much they have been taken away from the salvation. So it's happening. பார்த்தீங்கன்னா அதுக்காக சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா it's very dangerous, and these things are. So now the Spirit expressly said that in later times some will depart from the faith. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் ஒவ்வொரு இடமாக போயிட்டுருப்பாங்க, கடைசியில் எங்கேயும் நிலச்சி நிற்க மாட்டாங்க, சத்தியத்திலையும் நிலச்சி நிற்க மாட்டாங்க, சபையிலையும் நிலச்சி நிற்க மாட்டாங்க. they'll be going around all the place. பார்க்கலாம், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருப்பாங்க, எங்கெல்லாமா போவாங்க. And they will receive so many type of preachings, and they will hear, they don't know what is the correct thing. They only look at the person who tells. என்ன சொல்கிறாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, யார் சொல்கிறாங்கிறது they will see. If a great man tells, and they will take it. If an ordinary man tells, they will not take it. So that's why the people, they go after men. கேட்டிங்களா? அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது how that they change the truth into a lie, அது பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது 2 Corinthians chapter 5:21 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வார்த்தை சொல்கிறது, for he made him who know no sin to sin for us, by which that we might become the righteousness of God in Jesus Christ. Jesus Christ has no sin. He knew no sin. Not only he knew no sin, but for us to have a righteousness in him, God made him sin. That's what the Bible says. கேட்டிங்களா? தமிழில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வார்த்தையை எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இயேசு நம்முடைய பாவத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் பாவமானார். How they interpret the word, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் sometimes. So we don't go into the Bible and see what is written. It doesn't say that Jesus took our sin and then became his sin. It didn't say like that. தேவன் அவரை பாவமாக்கினார். எதற்காக? அவருக்குள்ளாக நாம் நீதிமான்களாக ஆக்கும்படியாக, கர்த்தருக்குள்ளாக என்று சொல்லி அவரை பாவமாக்கினார் தான் இருக்கணுடைய இயேசு கிறிஸ்து பாவமானார்னு இல்லை, இல்லையா? ஸோ இந்த வார்த்தையை குறித்து ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அவர் ஹோலி, அவர் பரிசுத்தமானவர், நான் பாவி. So he is a holy God and I am a sinner, and but Jesus took my sin and put on him, so that he became a sinner, but I became a righteous man, I became a holy. So I will go before him to the God's kingdom. See how that interpretation. இயேசு நம்ம பாவத்தை அவர் சுமந்ததுனால அவர் பாவமாயிட்டாராம். He became a sinner and we became a righteous and a holy. So we will go before him to God's kingdom. It's a preacher word. அப்போ பார்த்தீங்கன்னா how that they interpret the word. And அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜான் சாப்டர் 8 பார்க்கும்போது 46 verse, என்னிடத்தில் பாவம் இருக்குது என்று எவனாவது சொல்ல முடியுமா? anyone can say that I have a sin. And God made you who knew no sin. He never committed any sin. So they could not understand how that he took all our sin upon him. It's not making him a sinner, but he has taken the punishment upon him for whatever that we are going to have a punishment, and then he has given the forgiveness. That's what the sin. இப்போ பார்த்தீங்கன்னா there is a light. பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது ரூம், வந்தோடனே லைட்டை போட்ட உடனே the darkness goes away. It doesn't mean the darkness went into the light, because the light took the darkness away. So the light is a light.
அந்த ஆண்டு சொல்ல, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்துக்கு வரும்படியாக. It doesn't mean that the darkness of the people that Jesus took on him and he gave the light, then he became a darkness. How they interpret in such a way. So we can understand clearly that what it mean exactly. அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சில சமயங்கள் இது நடந்து கூட இருந்திருக்கலாம். ஒரு தாய் மகன், the son and mother, the son at the young age, he murdered someone. So he confessed that I did, I committed the murder. So the judge gave him the punishment that is a, marana tandanai, the death, execution of. ஸோ அந்த மதர் அதை கேள்விப்பட்ட உடனே அந்த மதருக்கு தாங்க முடியல. சின்ன வயசு, இளம் வயசு, இந்த வயசில் ஒரு பையனுக்கு, என் பையனுக்கு மரண தண்டனையா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களால தாங்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, நேராக ஜட்ஜிக்கிட்ட போனாங்க. பாருங்கள், என் மகன் போய் சொல்கிறான், இவன் ஒன்றுமே செய்யலை, he didn't do anything, he never killed, but that's what, I only killed the person, so just relieve him and I will get the punishment, and whatever that your death sentence, I will get it, I will take it. A mother for a son, she told a lie, for the reason, so the lie vechuttrunga, for the, yes, he might have been loved him so much, he wanted to have lie. She said, I only killed the person, so let him be free. Judge சொன்னாரு, okay, then it's all right, and if you say that you committed, so I will give the judgment to you, he will set free. So what it means, it doesn't mean the mother killed the person. Who killed the person? The son only killed the person. The mother didn't kill. But just to make him to be free, she took the punishment upon him. Because of our sin and the iniquities and the transgressions, we have committed so much and we are supposed to get the punishment. And the punishment, and Jesus came in the way that, so I will take the punishment, let them be free. So he paid a high price, that is blood, to redeem us. So ஒரு காஸ்பல் கூட ஒரு ஊழியக்காரங்களுக்கு தெரியாதா? தெரியும். They may be knowing it. That's why the false prophets and false preachers, they preach in such a way that they are what they say it's correct, and they make it is correct. If somebody says something, they'll say, no, this guy doesn't know. And they are the false preachers. They change the word completely. That Jesus became a sin, so we became a holy, So that's what we understand, that how the preachers interpret, and we have to be careful to them. So 1 Timothy again chapter 6, 3 and 4 பார்த்தீங்கன்னா, 1 Timothy 6:3-4 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். வேலையே இதுதான், தர்க்கம் பண்ணுறது. கேட்டிங்களா? அது இல்லாமல் என்ன பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது. எந்த வார்த்தையை எடுத்தாலும் தர்க்கம், வாக்குவாதம். ஆண்டவர் சொல்ல இது ஒரு நோய் அவனுக்கு இருக்கிறாரு. ஸோ when he cannot understand, or when he says, அவனுடைய உபதேசம் so all the teachings which will bring the edification for a church, edification for us. ஆண்டவரில் பார்த்தீங்கன்னா எல்லா வசனங்களுமே அது தேவ பக்திக்கு ஏற்றதாக தான் இருக்கும். ஒருத்தனை கண்டித்து சொன்னால் கூட அது பக்திக்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம், உபதேசங்கள் எல்லாம் அதை கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? If anyone teaches otherwise and does not consent to wholesome words, even the word of our Lord Jesus Christ, and to the doctrine which accordingly with godliness, he is proud, knowing nothing, but is obsessed with disputes
and arguments over words, and from which come envy, strife, reviling, and evil suspicion. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வந்து தர்க்கங்களும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனாக இருக்கின்றான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் சொல்லாத சம்சயங்களும் உண்டாகும் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். ஸோ the word of God, it says, பார்த்தீங்கன்னா, if anything you ask, there is an answer. So you cannot say that there is no answer for my question, there will be an answer. So that's the thing. And it says he is a useless wrangling of men of corrupt minds and destitutes of the truth, who suppose that godliness is a means of gain. From such withdraw yourself. இப்படிப்பட்டவங்களிலிருந்து you just get away from these people who argue unnecessarily and make quarrels and disputes about word of God என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். கெட்ட சிந்தை உங்களுக்கும் சத்தியமில்லாதவர்களுக்கும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை பிழைக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்றதை பார்க்கின்றோம். If anything is not giving an edification, there's no point arguing or disputing things. Leave it. Let him learn it and let him understand that we should not get into that type of arguments and quarrels, and which is not bringing any edification either to the church or to us. So அதுதான் இங்கே சொல்லப்படுறதை பார்க்கின்றோம். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது the false prophets, that means ஆண்டவர் சொல்லாததை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறது. இட்ஸ் a false prophet. God might not have sent them or told them to speak the word, but they speak the word on themselves, say that God spoke to us. So that is a false prophecy, false prophets. ஒரு சின்ன இதை எடுத்தேன். ஒரு 2020 yes, everyone they started telling prophecy. And 2020 I just picked up about 5 prophecies from 5 people, all in the top level people. So I'm just reading it, this one. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராஃபஸி கடவுள்கிட்டருந்து வந்துச்சுதா மனுஷங்கிட்டருந்து வந்ததா, whether it's from God or from the man, that the prophecy what they uttered on the first day of this year 2020. சரிங்களா? ஒருத்தர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை தருகிற வருஷம் இந்த வருஷம். ஆண்டவர் இந்த இரட்டிப்பான நன்மையை தந்து அவர் மகிழ்வாராங்க. And the benefit, this is a year of the benefit, double portion God will give and God will rejoice. See, this is our prophecy. அடுத்த இன்னொரு ப்ராஃபஸி என்னாச்சுன்னா, இந்த ஆண்டு வந்து ஜெயத்தின் ஆண்டு, வெற்றியை காணும் ஆண்டு. தோல்வியெல்லாம் முடிஞ்சு போச்சுது. இனிமேல் தோல்வியே கிடையாது நமக்கு, எல்லாம் வெற்றி நாடு. இந்த வருஷம் வெற்றி என்று சொல்லுகிறத பார்க்குறோம். ஸோ ஒன் மோர் ஒரு தீர்க்க தரிசனம் என்னென்னா, அவர் கொஞ்சம் அதிகமாக போயிட்டார். இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்படும். அதுவும் வந்து லாட்டின் அமெரிக்காவில் நிறைய ஆலயங்கள்லாம் இடிக்கப்படும். ஏன்னா இவர் நிறைய இங்கே வந்து சுற்றுறாடு, கேட்டிங்களா? ஸோ லாட்டின்லேயும் ஆலயங்கள்லாம் இடிக்கப்படும். தட் இஸ் அ ப்ராஃபஸி இன் 2020. அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வர முடியாமல் கொரோனாவில் உட்காந்துட்டு இருக்கிறான். எங்கே போய் சர்ச்சை இடிக்கிறது? இவனுக்கே வழி இல்லாமல் இருக்குது, சாப்பாட்டுக்குள்ளே இல்லாமல். ஸோ திஸ் அ ப்ராஃபஸி. அடுத்த ப்ராஃபஸி என்ன பாருங்கள், இந்த வருடம் ஆரம்பமே ஆசீர்வாதத்தில் தான் துவங்கும். From January onwards, it starts with a blessing year. கேட்டிங்களா? நாட்டில் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெருகும். இந்தியாவிலையும் எல்லாம் பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக ஆகும். இந்த இந்திய தேசம் செழிக்கும். மத்திய கிழக்கு நாடுகளில் கர்த்தர் ஆவியை மழை போல ஊற்றுவார். ஸோ இன்றைக்கி எங்கே எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் என்ன போயிட்டு இருக்குது? கொரோனா வைரஸ் ஊற்றப்பட்டிருக்கிறது, போயிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு ப்ராஃபஸி என்ன பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டார் இந்த வருஷம் கோல்டன் இயர். கேட்டிங்களா? அது என்ன பண்ணால் மன மகிழ்ச்சியின் வருஷம், மன ரம்பியத்தில்
ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம். அது முதல்ல இந்த தீர்க்க தரிசன வசனம் இந்த சர்ச்சுக்கு தான், இந்த சபைக்கு தான், அவருடைய சபைக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. அப்புறம் வெளியில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு. ஸோ திஸ் த ப்ராஃபஸி ஹஸ் கிவன். பார்த்தீங்கன்னா அது மனரம்பியத்தின் ஆண்டு, த இயர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி சொல்லி பார்த்தீங்களா. சென்னப்பட்டணம் வந்து இட் வில் பி கால்டு ஜயான். நம்ம சென்னப்பட்டணம், இதுவும் ப்ராஃபஸி. அது ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். எவ்ரி திங் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். அதை விட ஒரு என்ன வேடிக்கை அப்படின்னாச்சுன்னா, அடிக்கடி வந்து ஆண்டவர் என்னோடையும் என் மனைவியோடையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆனால் ஒரு காரியம் சொல்லிடுவார், இதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் எங்கள்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படி சொல்லுவார். என்ன, ஐ கேனாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இட் இஸ். நீங்கள் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாமர ஜனங்கள் இங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிற ஜனங்கள், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு என்று சொல்லி வருகிற ஜனங்கள் எப்படியாக வஞ்சிக்கப்படுறாங்க. அட்லீஸ்ட் they know even the previous years whatever they said is not happened. At least they should repent, they should be set right. They cannot just say that for the sake of everyone tell, and I am also telling the prophecy. And the wrong, how God anger will come upon the people, the false prophets. கேட்டிங்களா? ஸோ அதையே அவங்க உணர்ந்து பார்க்கணும். Now they are well off, they have a very big church, they are highly elevated, but everyone is answerable to God, man, whoever may be, for what they do. They cannot God setன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லாத சொன்னால் என்ன அடி விழும் உங்களுக்கு. So it's so to be regretted, and we should pray for them not to do all the things. ஸோ அதுக்காக சொல்லுது, not for criticizing them. அதனால் ஃபாஸ்ட் ப்ராஃபிட்ஸுங்கிறது இட் இஸ் தேர், இட்ஸ் எவ்ரி இயர் வி கேன் சி, அண்ட் எவ்ரிவேர் இட்ஸ் தேர். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இன் 2 John verse 7 சொல்லப்படுகிறது, 2 யோவான் 7வது அதிகாரத்தில், many deceivers have gone out into the world who do not confess Jesus Christ as coming in the flesh. So who are all called as an antichrist, and they don't confess Jesus Christ who comes in the flesh. இப்படிப்பட்டவனை வஞ்சனும் அந்தி கிறிஸ்துவாகவும் இருக்கிறான். ஏனென்றால் எப்படி இவங்க ஃபால்ஸ் ப்ராப்பர்ட், ஃபால்ஸ் டீச்சர்ஸ்லாம் எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் மீன்ஸ் தே டோன்ட் கன்ஃபர்ஸ். கட்டிங்களா? ஸோ அது அப்புறம் ஈவன் அந்த 1 John 2 and 22 பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிற வேற யார் பொய்யன்? தேவனையும் அவருடைய குமாரனையும் மறுதலிக்கிறவர்கள் அவர்கள் அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். Who is a liar who has denies that Jesus is the Christ? And who is the Antichrist? He who denies the Father and the Son. So when we say that who is the Antichrist, that who denies, this is the Antichrist, he is coming. Now they are not denying, but they are wrongly preaching against God and the words, and they were false prophecy, but always they don't deny nowadays. But this talk about the one who will be coming later, that he will deny the Son and the Father. That is an Antichrist on the last days and will be coming. இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவன் ஜெகா விட்னஸ் கூட என்ன சொல்லுவான், we believe in Jesus தான் சொல்லி வருவான். He is not denying, but ultimately what we say, he is a man. He doesn't believe that Christ in the Jesus Christ in the flesh. அந்த காரியத்தை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் தெசலோனிக்கன் சாப்டர் 2:2 பார்க்கும்போது அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, ஒரு ஆவியினாலாவது அல்லது எங்களிடத்தில் வந்து தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் உடனே சஞ்சலப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலக்கமாக இருக்காதீங்க, உங்களை மோசம் போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். பிகாஸ் he talks about the Antichrist who are supposed to come
in the day of Christ. அதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, not to be soon shaken in mind or troubled either by spirit or by word or by letters, as if from us, as though the day of Christ had come. இயேசுவுடைய நாள், the day of the day of the Lord என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதை குறித்து சொன்னால் நீங்கள் கலங்காதீங்க. Don't be troubled either think that not to be shaken என்று சொல்கிறதை பார்க்கணும். ஏன்னா, let no man deceive you by any means, for that day will not come. 2 Thessalonians chapter 2:3. ஏன்னா, unless the falling away comes first and the man of sin is revealed, the son of perdition. He is the one, the Antichrist. He comes in the day of the Lord. And the so even தான் பார்த்தீங்கன்னா, he will deny God and Jesus completely, and he will exalt himself above everyone, and he will say, I am God. So that is an Antichrist, or that the one who is to come in the last days. பாருங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். அப்புறம் அப்புறம் கேட்டின் மகனாய பாவ மனுஷன் என்று வருகிறவன் இவன் தான். முதல்ல விசுவாச துரோகத்தை கொண்டு வருவான், டினே பண்ணுவான். இவனை அவனுக்கு பேர் என்ன பேர்? கேட்டின் மகனாய பாவ மனுஷன் என்று சொல்கிறதே பார்க்கின்றான். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திஸ் மேன் ஆஃப் சின் அண்ட் த சன் ஆஃப் பெர்டிஷன் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அங்கே இன்னொரு இடத்துல லாலஸ் மேன், அக்கிரமக்காரன் சொல்கிறதை பார்க்கின்றோம். இப்படியாக இவன் தான் வருவான். ஆனால் அவன் என்ன செய்வான்? வாட் ஹீ வில் டூ அப்படின்னா, சேம் 2 Thessalonians chapter 4 எழுதப்பட்டிருக்குது. chapter 2 verse 4, he will oppose and exalt himself all that is called God or that is worship, so that he sits as God in the temple of God, showing himself that he is God. நான் தான் கடவுள் என்று சொல்லி, கடவுளுக்கு மேலாக அவன் நான் கடவுள் என்று சொல்லி ஆலயத்திலே அவன் கடவுளாக உட்கார்ந்திருப்பான். அதான் சொல்லப்படுது. அவனை எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவதோ அல்லது ஆராதிக்கப்படுவதோ. ஏன்னா டெம்பிளில் என்ன நடக்குது? ஸோ we just offer offerings are there, பலிகள் நடக்குது, and then the worship we give. So these two things that he will stop. Then he will say, I am God. So they should believe. That's it. அவன் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் தன்னை உயர்த்தி நான் தான் தேவன். That is an Antichrist. He will say, I am the God. That is a lost. பார்த்தீங்களா? ஸோ எங்கேருந்து இவன் வருவான் அப்படின்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா தான், the coming of the lawless one is according to the working of Satan. சாத்தான் இவனை அனுப்பி அவனுக்கு அவ்வளோ வல்லமையை கொடுக்குறான். கேட்டிங்களா? with all power, signs and lying wonders, with all unrighteousness and deception, everything. ஸோ அதை பார்த்த உடனே ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு, இவளை போல ஒரு தேவனை எங்கேயும் பார்த்ததில்லை, இவர் தான் எங்களுடைய தேவன் என்று அவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஹவு த டிசெப்ஷன், ஹவு த ஃபாலிங் அவே த ஃபெய்த், அண்ட் ஹவு தட் ஹீ எக்ஸால்ட் ஹிம்செல்ஃப் above God, and he says he is God. That is an Antichrist. That's what the Antichrist will come in the last days. அவன் எப்போ வரானா? ஆஃப்டர் த ரிசரக்ஷன், பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட், தட் ஹீ வில் கம். அவன் எங்கேருந்து வரான்னா, கடல்லேருந்து வர்றான். He comes out of the sea. ஸோ அதுக்கு அவர் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஷோஸ் தட் ஹவு தட் ஹி ஹஸ் கம். அண்ட் ரெவலேஷன் சாப்டர் 13 verse 1 அது சமுத்திரத்திலேருந்து எழும்பி வந்து அதுக்கு 7 தலை 10 கொம்பு. கேட்டிங்களா? அந்த கொம்புகள் மேலே ஒரு 10 முடி. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குது? தூஷணமான நாமம் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இஸ் a beast
It's an animal, not a man. The Antichrist, he comes in the last days, he is not a man, it's a beast, and has the power given by the Satan to all the powers, and he will do all miracles and wonders, and then he will exalt himself above God. அதுதான் அங்கே சொல்லப்படுறதே பார்க்கின்றோம். ஸோ பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்குவார்கள். They will worship the Satan, and again they will worship that beast also. அல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்குவார்கள். They will worship the Satan as well as the beast, the Antichrist. And ஜனங்கள் எல்லாம் they will be there பார்த்தீங்கன்னா. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமலில் வந்து அது கால் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்குன்னு இட் ஹஸ் ரிட்டன் ஆல்ரெடி இன் ரெவலேஷன். கேட்டிங்களா? ஸோ ஐ saw was like a leopard, his feet were like the feet of a bear, and his mouth like the mouth of a lion. The dragon gave him power, his throne and great authority. He has all the authority. So they worship the dragon who gave authority to the beast and worship the beast also. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த 13 தான் நீங்கள் வந்து அந்த 666 அப்புறம் இந்த முத்திரைகள்லாம் அங்கே அதில் இருக்கிறதை பார்க்கின்றோம். பார்த்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. The proud and always வாயிலிருந்து வரதெல்லாம் தூஷணம், all the bad words. அல்லாமலும் 42 மாதம் 42 மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. Almost 42 months, 3.5 years, and he will go and fight, and even he will destroy everyone. So then on the 13:6-7 words பார்க்கும்போது, then he opened his mouth in a blasphemy against God, to blaspheme his name, his tabernacle, and those who dwell in heaven. பல்லவராஜ்யத்தில் இருக்கவங்களை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் அவருடைய ஆலயத்தை குறித்தும் தூசண வார்த்தையினால் பேசுகிறவனாக இருக்கிறான் அந்த ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்வதை பார்க்கின்றோம். ஸோ மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆல் த அத்தாரிட்டி அண்ட் த பவர் இஸ் கிவன் டு த ஆன்டிகிரைஸ்ட் ஆன் த லாஸ்ட் டேஸ். பட் ஆனால் அதே அந்த ஆன்டிகிரைஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, he just kill them. In 2 Thessalonians chapter 2:8, and then the lawless one will be revealed, whom the Lord will consume with the breath of his mouth and destroy with the brightness of his coming. Afterwards the judgment. இங்கே சொல்லப்படுகிறது, ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படாத எல்லாருமே அந்த ஆன்டிகிரைஸ்டை கடவுளாக வணங்குவாங்க. அப்படின்னா இப்போ எழுதப்பட்டவர்கள் அவங்க வணங்க மாட்டாங்க என்று சொல்லி பார்க்கின்றோம். ஸோ தென் த காட்ஸ் கிங்டம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் நாட் ஆன் த சேம் எர்த் ஆர் இன் த சேம் ஹெவன், இன் த நியூ எர்த் அண்ட் த நியூ ஹெவன். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு எண்ட் த ஹோல் வேர்ல்டு, and the earth will go away and the heaven will go away. Then God's kingdom will be established on the high mountain in the new heaven, not in the Zion, or not in what is that olive hill, but it's on the new heaven and new earth on a high mountain. That's what the Bible says. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நாம் இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இப்போ இன்றைக்கு நம்மளோடு இருக்கிற அந்தி கிறிஸ்துகள்லாம் எப்படியாக இருக்கிறார்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அப்புறம் கள்ள கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். ஸோ தே ஆர் த ஃபால்ஸ் கிரைஸ்ட், த ஃபால்ஸ் preachers and the false prophets. So we should be careful and to get away from them. பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் சில பாஸ்டர்கள்லாம் then I don't give a chance to come to our church and preach because I know them and what they are doing in India, how they are things. because வந்து சத்தியத்தை நிறைய தடவை சொன்னால் தான் நமக்கு புரியும். சத்தியம் இல்லாத ஃபால்ஸ் சொன்னால் உடனே நமக்கு புரிஞ்சிடும், அது எதுக்கு அவசியம் இல்லாதது. So I just normally stop them to come to our church.
ஸோ ப்ரைஸ் பி டு காட். கர்த்தர் நல்லவர். ஸோ எதாக இருந்தாலும் இஃப் யூ ஹேவ் எனி திங், ரெஃபர் த பைபிள். அண்ட் ஈவன் மை ப்ரீச்சிங் தட் சம்திங் இட்ஸ் ராங், just tell me that this is what the wrong the Bible says, so that I will learn it and I will make myself correct. Now it's not that everyone is perfect in the Word of God. So whatever I know, I understand, I tell you, so that you can also see the Bible, read it and then understand it. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you. ஜெபம் பண்ணுவோம்.